மேடையை அலங்கரிக்க வருகிறார் வாஸ்து சாம்ராட் ராமசாமி சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை அவர்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது வடமேற்கு தெருக்குத்து இருந்தால் என்ன செய்யும், தென்கிழக்கு தெருக்குத்து பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு வீட்டில் லேடிஸ் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே தென்கிழக்கு தெருக்குத்து அல்லது தெருப்பார்வை இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஒரு பெண்கள் அதிக ஒரு எஸ்பி டிஎஸ்பி இப்படி ஒரு மொத்த கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வீட்டில் பாருங்கள், தென்கிழக்கு பகுதியில் தெருப்பார்வை அல்லது தெருக்குத்து நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குடியிருக்கும் வீட்டில் வடமேற்கில் தெருக்குத்து வந்தால் அந்த வீட்டில் பெண்கள் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் கணவன் மனைவி பேசாத நிறைய பேர் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமையாக வர்ற மாதிரி தெரியும். ஆனால் வீட்டில் அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் பெண்கள் இருந்தால் அந்த மூத்த பெண்கள் நிச்சயமாக அந்த பெண்ணு அவங்க அம்மாவாட்டவே அப்பா கூட சரியாக பேசாது. வெளியில் போகும்போது எல்லாம் ஒற்றுமையாக போவாங்க. ஆனால் வீட்டில் இப்படி சாப்பாடு சரியாக இருக்காது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் அப்படிங்குவாங்க லேடிஸு. அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா தட்டுத்தான் பறக்கு, ஆனால் சாப்பாடு கிடைக்காது. நிறையா வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இதுதான். ஒரு வீட்டில் பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே தென்மேற்கும் தென்கிழக்கும் வடமேற்கும் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் தொந்தரவை கொடுக்கும். அது இல்லாத அந்த தெருக்குத்து அப்படின்னா தெருக்குத்துனால எந்த பாதிப்பு இல்லை, தெருப்பார்வையினால எந்த பார்வையிலையும் நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தெருப்பார்வை இல்லை வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் எனக்கு இதுக்கான நேரில் பார்த்த அனுபவம். சென்ட்ரு ஹாலில் ஒத்த பில்லர் இருக்குது. அந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம்பு, வாய் மூலையில் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு, தென்கிழக்கில் அக்னியில் கிச்சன், இதெல்லாமே சரியான அமைப்பு. ஆனால் வடகிழக்கு மூலையில் ஹால் ஓகே. ஆனால் ஹாலில் சென்ட்ரல் ஒத்த பில்லர். அந்த வீட்டை வாங்கின உடனே என்ன நடந்தது அப்படின்னா, வாங்கி ஒரு 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா உயிரிழப்பு ஏற்படுது, திடீர் உயிரிழப்பு. அதுக்கடுத்தது அவருடைய மனைவி, அதுக்கடுத்தது அவருடைய மச்சனை, மாமியார், மாமனார், ஒரே வருஷத்தில் ஒரு 6 உயிரிழப்பை ஏற்படுத்துது. இப்போ அவர் அந்த வீட்டை விற்றுட்டார். அவருக்கு 2 குழந்தை இருக்குது. இப்போ வெளியில் நல்லா இருக்கிறாங்க குழந்தை. ஆனால் அவருக்கு சொந்தங்கிற அனைத்து மச்சனை, மாமியார், அம்மா, அப்பா அனைவருமே அந்த வீட்டை வாங்குறதுலேருந்து இழந்துட்டார். இது ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் சென்ற ஒரு பில்லர் தான் இத்தனை வேலையுமே செய்கிறதுக்கு காரணம். அது இல்லாத ஒரு ரைஸ் மில் ஒன்று வாஸ்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த இடம் விற்பனைக்கு வருது, இது வாஸ்து பிரகாரம் சரியாக இருக்குதா, இந்த ரைஸ் மில்லை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நேரு மேற்கு பகுதி எல் மாதிரி ரோடு. அந்த ரோடு அந்த இடத்தோட சென்ட்ரு பகுதியில் மேற்கு பார்த்து ரோடு குத்தல் வருது. அப்போ அது ஒரு ஏக்கராவில் அந்த இடம் இருக்குது. எல் ஜங்ஷன், எல் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோடு போகும். நேர் இவங்க இடத்துல போய் அந்த ரோடு முட்டி தெற்க திரும்பு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் வாங்குங்க, இது ஆல்ட்ரு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி வாங்கிட்டாங்க. இப்போ ஆல்ட்ரு கொடுத்து வேலை நடந்து முடிஞ்சு இப்போ ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கொடுத்துருக்குறோம்னா, தென்மேற்கு மூலையில் ஆஃபீஸ் ரூம்பு, அதுக்கடுத்த மேற்கு பகுதியில் அந்த நெல் இதெல்லாம் கொண்டாந்து லோடு வைப்போம்ல, அது மாதிரி மேற்கு பகுதியில் கொடுத்துருக்குறோம். வாய்மூலை வடமேற்கு மூலையில் பாய்லர், அந்த ஹீட் ஆகி அந்த நெல் அரைச்சி வர்றதுக்கு உண்டான பாய்லர் கொடுத்துருக்குறோம். வடகிழக்கு பகுதியில் நீர்நிலை, அந்த தண்ணி தேங்குற மாதிரி நிலத்தில் இந்த அரிசி ஊற வச்சு அரைக்க வருதில்ல, அது மாதிரி கொடுத்துட்டு சென்ட்ரு பகுதி என்ன பண்ணிட்டோம்னா ஓப்பனாக கொடுத்துட்டோம். அந்த ரோடு குத்தல் வர்ற இடம் ஒரு 50-60 அடிக்கு ஓப்பன் பிளேஸ். இந்த சைடு தெம்பர் சைடு பில்டிங் இருக்குது, வடவர் சைடு இருக்குது. இந்த சென்டரை அப்படியே ஓப்பன் கேப்பாக கொடுத்துட்டோம். இப்படி கொடுக்கும்போது ரோடு குத்தல் வந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்காது. வாஸ்து ரீதியாக சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரிங்க
சனி மூலை அப்படிங்கிறது இது வடகிழக்கு. வடகிழக்கு. சரி. வடகிழக்குல படிக்கட்டு போட்டால் சரியா தவறான்னு கேட்குறீங்களா? சரி, வடகிழக்கு படிக்கட்டு போட்டிருக்கிற வீட்டுக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டில் ஆண்கள் நல்லா இருக்காங்களா? அந்த வீட்டில் ஆண்கள் நல்லா அதான் வடகிழக்கில் வந்து படிக்கட்டு போட்டிருந்தா இல்லை, அது எங்கே மாற்றி போடலாமான்னு கேட்குறீங்களா, என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? ஆ ஆ போட்டிருந்தா வடகிழக்கில் போட்டிருந்தா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து ஒன்று ஒரு பேருக்காக வீட்டில் இருப்பாங்களா ஒழிஞ்சு அவர் எந்த ஒரு வேலை செய்ய முடியாது, அல்லது வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து அது அந்த வீட்டில் யார் மூத்தவங்க இருக்காங்களோ அந்த ஆண்களுக்கு முதல் பாதிப்பு கொடுக்கும். ஒரு அப்பா மகன் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதுக்கு அடுத்து தொடர்ந்து அடுத்த ஒரு 3 பையங்க இருக்காங்கன்னா அதில் மூத்த பையனுக்கு, அதுக்கு அடுத்து அப்படி தொடர்ந்து அது பாதிப்பு இந்த வீடு கொடுத்தே தீரும். அதை வந்து வாய்மூலையில் கொடுக்கலாம் அல்லது அக்னியில் மாற்றி கொடுக்கணும். வடகிழக்குலையும் இல்லை, அடிஷ்னல் பெட்ரூம் 3வது பெட்ரூம் வடகிழக்கில் கொடுக்கலாம். சரி. அதிலிருந்து இப்போ மொத்தத்திலேயே ஒரு பில்டிங் வந்து கிழக்கு பார்த்த பில்டிங்னு வைங்க. ஒரு ஆமாம் ஆமாம், உள்படி வந்து வீட்டினுடைய சென்ற பகுதியில் மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதி சென்டர்லேருந்து உள்படி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், எந்த பில்டிங்காக இருந்தாலுமே ஒரு 60 அடி நீளம் இருக்குதுன்னா 30 அடிக்கு உள்ளதாக வெளிப்படி ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு இந்த இடம் வந்தாவே அந்த படி தவறும். அதுக்காகத்த குறைஞ்ச அளவு 40க்கு 30வது பில்டிங்கு இடம் வேணும், காலி இடம். அப்போ அதில் கட்டினாத்தே ஓரளவுக்கு வாஸ்து அமைக்கப்படும் முடியும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுங்களா? சரிங்க. வடகிழக்கு. சரிங்க. ம் சரிங்க. ஆமாங்க, வாய்மூலையில் போட்டிருப்பாங்க. அதானுங்க, நான் தானே ஒவ்வொரு இது பேசும்போதும் சொல்கிறேன். ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்கவுங்க தனி காம்பவுண்ட் போடச்சுங்கிறேன். பொது காம்பவுண்ட் போட்டிங்கனாலே அதான் பொது காம்பவுண்ட் போட்டாவே உங்களுக்கு ஜலமூலையில் பாத்ரூம் டாய்லெட் வந்து அர்த்தமாயிரும். இல்லை, அது வந்து முட்டுச்சுனாவே இவங்க இடத்துக்கு வடகிழக்கில் வந்து செப்டிக் டேங்க் இருக்கிறதுக்கு அர்த்தமாயிருங்க. தனியாக நீங்கள் நம்ம இடத்துல வந்து நீங்கள் காம்பவுண்ட் போட்டிங்கன்னா அந்த பாதிப்பு கொடுக்காது. அதுக்காகத்தான் தனி காம்பவுண்ட் போடச்சுன்னு சொல்கிறதுங்க. பொது காம்பவுண்ட் போட்டாலும் பக்கத்து இடத்தினுடைய பலன் நம்மளுக்கு வரும். சரி. சரிங்க. சரிங்க. அவங்க குழந்தை இருக்குங்களா? அந்த வீடு போட்டதுக்கு முற்பாடு குழந்தை இருக்குதா, முன்னாடி வேறு பக்கம் இருந்தப்போ இருந்தாங்க? குழந்தை வாய்ப்பு ஒன்று கொடுக்காதுங்க. அடுத்தது வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு குளறுபடியான லைஃப்புத்தே ஓடிக்கிட்டு இருக்குமா ஒழிஞ்சு எதையுமே ஒரு தெளிவான தீர்வான ஒரு வீட்டில் நட வைக்க போகாது. ஆமாங்க. அதானுங்க நிச்சயமாக. இப்போங்க இந்த வாரத்தில் ஒரு வாஸ்துக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் வந்து 4 பிரித்து வாங்கியிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே சென்ட்ரல் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னா 4 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்காங்க. இவர் ஒன்றொன்னா வாங்கியிருக்காரு. வாங்கி ஒவ்வொன்றா கட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து தென்மேற்கு மூலை வாங்கிட்டார், அதை கட்டிட்டார். வடவர் சைடு ரோடு குத்தல். அதுக்கடுத்தது வாய்மூலை வாங்கிட்டார், அதையும் கட்டிட்டார். அதுக்கடுத்தது ஜலமூலை வாங்கிட்டார். தொடர்ந்து 3 வாங்கி கட்டிட்டார். வாய்மூலை கட்டவே இல்லை. கடைசியாக வாய்மூலை வாங்கி இப்போ கட்டிட்டாங்க. இப்போ
அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ சரியில்ல, இதுக்கு எப்படி நாங்கள் இப்படி நாளே தனித்தனி கட்டணும், இதை இப்போ ஃபுல்லாகவே நாங்கள் ஒன்றா பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு உண்டான விளக்கம் கொடுத்துட்டேனுங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதை பார்த்தா, அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இது என்னுடைய மனைவிங்கிறாரு. அவர் என் பேர பேத்தி எல்லாமே சொல்கிறாங்க. நானும் ஒன்று கேட்கலாமான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டியிருக்கும்போது உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் மனைவி இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அது எப்படி கேட்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக இதில் வேறு எது ஒன்று அசம்பாவிதம் இது ஃபஸ்ட்டு கட்டினப்போ நடக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு முற்பாடு சொல்கிறாப்புல, இதில் தான் மனைவி வலிக்குட்டு கீழே விழுந்து முதுகு தண்டு அடிவிட்டு ஒரு 3 வருஷம் படுத்த படுக்கையாக இறந்துட்டாங்க. இது 2வது மனைவி அப்படிங்கிறாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்சிட்றா. இசுக்குன்னு மனைவி இருக்கும்போது நம்ம எப்படி அப்படிங்கிறது மாதிரி நிறைய இன்றைக்கி அது வாஸ்து அதனுடைய வேலை செய்யுது. இப்போ லைட்டு மாட்டினா அது வாஸ்து தப்பு இருந்தால் ஒரு லைட்டு மாட்டுங்க, வேல் வைங்க, ரோடு குத்தல் வேல் வச்சாலோ யானை கன்று வைங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. எது பண்ணாலும் அது வேலை செஞ்சே தீருங்க. ஆமாம், ஆமாங்க. சரி, என்னுடைய பேர் ராமசாமிங்க, திருப்பூர். என்னுடைய மொபைல் நம்பர் 9087778729ங்க. எந்த வாஸ்து சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு தான் நமக்கான ஒரு சொர்க்கம். ஸோ நம்மளுடைய வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறது இப்போ சார் பேசும்போது லைவ்லேயே கேள்வி கேட்கும்போது அவங்க ஆமாம் அந்த வீடு வாஸ்து குறைபாடில் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் வீட்டில் வாஸ்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றதா மிக அற்புதமாக பேசிய ராமசாமி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை பற்றுமாறு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.